இன்னைக்கு மை பாடி லெசனை பார்க்குறோம். மை பாடினா மனித உடல் பற்றி இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். Learning objectives. After learning this lesson, the students will be able to identify and describe the internal organs of humans. Humans body, மனித உடலில் உள்ள internal organs, உள்ளுறுப்புகளை பற்றி இப்போ நாம் இந்த லெசனில் பார்க்கலாம். List the main functions of the internal organs. Internal organs, உள்ளுறுப்புகளோட முக்கியமான வேலைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். Differentiate the types of teeth. பலவிதமான பற்களின் அமைப்பை பற்றியும் பார்ப்போம். Appreciate the importance of oral health. வாயின் அமைப்பையும் அதோடைய ஆரோக்கியத்தை பற்றியும் பார்ப்போம். Become aware of good touch and bad touch. தொடுதலின் நல்லது கெட்டது பற்றி அதோட விழிப்புணர்வை பற்றியும் பார்ப்போம். Next. There are some body parts hidden in the table below. Can you spot them? இப்போ இதில் கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்துக்குள்ள பார்ட்ஸ் ஆஃப் பாடியோட சில வார்த்தைகள் இருக்குது. இதை நீங்கள் வீடியோவை நிறுத்தி உங்களோட ரஃப் நோட்டில் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இது உள்ள மறைஞ்சிருக்க பார்ட்ஸ் ஆஃப் பாடியோட 4 எழுத்து சொல்கிறேன். ஹேண்ட் இருக்குது, லெக் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, ஹெட் இருக்குது. இதை நீங்கள் எங்கேன்னு அதை ரவுண்ட் பண்ணி ஹோம்ஒர்க்காக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ்னால் உள்ளுறுப்புகள். இப்போ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். There are some body parts we can see such as வந்து இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. as படிக்கக்கூடாது, as போட்டுக்கோங்க. as eyes, nose, ears, hands and legs that we can see. இவைகளை நம்மால பார்க்க முடியும். கண்ணு, காது, வாய், மூக்கு இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். Such parts that we can see are called external organs. கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உறுப்புகளை நாம் வெளி உறுப்புகள் என்று சொல்கிறோம். அடுத்தது there are some body parts such as, இதுலேயும் அதே மாதிரி தான் as வராது, as போட்டு படிக்கணும். Stomach, lungs and heart, there are inside our body. The stomach, lungs, heart எல்லாம் நம்ம பாடியோட உள்புறம் இருக்குது, உள்பகுதியில் இருக்கிறதுனால these body parts are called internal organs. இவை வந்து உள்ளுறுப்புகள். ஸோ நம்ம இப்போ வெளியுறுப்புகளை பற்றியும் உள்ளுறுப்புகளை பற்றியும் பார்த்தோம். Let us learn more about these parts now. அடுத்ததாக இதை பற்றி கூடுதலான இதை பற்றி பார்ப்போம். Next, brain. Brain மூளை. Brain is an important organ of our body and it is protected by the skull. Brain வந்து மனித உடம்புல மிக முக்கியமான ஒரு பகுதி. அது வந்து மண்டை ஓடால பாதுகாப்பாக பொதிஞ்சு உள்ள இருக்குது. It has 3 main parts, namely. அந்த மூளைய 3 பகுதியாக வச்சிருக்காங்க. என்னென்ன பாகம் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் forebrain, மூளையின் முன்பகுதி. செகண்ட் ஒன் மிட் பிரெயின், மூளையின் நடுப்பகுதி. தேர்ட் ஒன் ஹைண்ட் பிரெயின், மூளையின் பின்புற பகுதி. Brain is the commanding center of our body and it helps us to think and perform various actions. மூளை வந்து நம் உடம்பில் வந்து கட்டளையின் மையமான ஒரு பகுதியாக விளங்குகிறது. அது மற்ற செயல்பாடுகளுக்கும் மூளையின் பகுதி தான் செயல்பாடுக்கும் உதவுகிறது. Every action that we do, like moving our hands, sitting or walking, is possible only because of our brain. மூளை வந்து நாம் நடக்கிறதுக்கு மற்ற வேலைகள் செய்வதற்கு நடக்கிறதுக்கு எல்லாத்திற்கும் உதவியான ஒரு பகுதியாக செயல்பாடாக விளங்குகிறது. The human's brain weighs about 1.3 kilogram. மனித மூளையோட எடை வந்து 1.3 கிலோகிராம் ஆகும். Try to answer. Number 1. Dash is an internal organ. ஸோ 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் படித்தோம். உள்ளுறுப்புகள். இதில் எது நோஸா பிரெயினா? ஸோ பிரெயின் இஸ் an internal organs வரும். செகண்ட், we can see the internal body parts.
ட்ரூவா ஃபால்ஸா இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பான்னு பாருங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்மளால பார்க்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு, ஃபால்ஸ். நெக்ஸ்ட் லங்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயினை பற்றி படித்தோம். இப்போ லங்ஸ், அதாவது நுரையீரல் பற்றி படிக்கிறோம். லங்ஸ் ஆர் a pair of spongy sac-like organs located in the chest. அந்த நுரையீரல் வந்து மார்பு பகுதியை பொதிஞ்சா மாதிரி ஸ்பாஞ்ச் மிருதுவான இதே போல மிருதுவான ஒரு இதால பாதுகாப்பாக உள்ளது. they help us to breathe. சுவாசிக்கிறதுக்கு பயன்படுகிறது. when we breathe in, நாம் சுவாசிக்கும் போது we take in oxygen from air, காற்றிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறோம். through the nose and pass it to the lungs. the lungs expands in the position. ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கொள்ளும் போது நம்மளோட மார்பு பகுதி வந்து விரிவடைகிறது. when we breathe out, நாம் மூச்சு வெளிவிடும் போது we give out carbon dioxide. வெளியில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. from the lungs, throat, the nose in the air. மூக்கு வழியாக காற்றிற்குள் கார்பன் டை ஆக்சைடு வெளியே செல்கிறது. the lungs contract in the position. வெளிவிடும் போது நமது நுரையீரல் வந்து சுருங்குகிறது. லங்ஸ் பற்றி படித்தோம். அடுத்து மூணாவது ஆர்கன்ஸா ஸ்டொமக். ஸ்டொமக்னா வயிறு, வயிற்று பகுதியை பற்றி படிக்க போகிறோம். ஸ்டொமக் இஸ் எ J-shaped bag found below the lungs. முதல்ல படித்த நுரையீரலுக்கு கீழ் உள்ள பகுதி தான் வயிற்று பகுதி. it breaks down food items and gives us energy. நாம் உண்ணும் உணவு அந்த வயிற்றில் சேகரிக்கப்பட்டு அது தேவையான சக்தியாக மாற்றி தரப்படுகிறது. it contains special juice to break down food into energy. சில அமிலங்களோடு சேர்ந்து நாம் உண்ணும் உணவு வந்து சின்ன சின்ன துகள்களாக மாற்றி நமக்கு தேவையான சக்தியை தருகிறது. அடுத்ததாக ஹார்ட் பற்றி பார்ப்போம். ஹார்ட்னா இதயம். அவர் ஹார்ட் இஸ் த பம்பிங் ஆர்கன். ஹார்ட் வந்து முக்கியமான ஒரு பம்பு பண்ற ஒரு உறுப்பு. it pumps blood to all parts of the body. நம் உடலில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இரத்தத்தை எடுத்து செல்லும் முக்கியமான பகுதி. it lies in between the lungs, almost in the center of the chest. chest நுரையீரலில் நடு பகுதியில் அமைந்துள்ளது இந்த இதயம். it is made up of muscles. இது முழுவதும் தசைகளால் செய்யப்பட்டது. மேலும் தெரிந்து கொள்வோம். the heart beats about 72 times in a minute. மனிதன் இதயமானது ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை அடிக்கிறது. நெக்ஸ்ட் கிட்னிஸ். கிட்னிஸ்னா சிறுநீரகங்கள். we have 2 kidneys. நம்ம எல்லாருக்குமே இரண்டு சிறுநீரகங்கள் உள்ளன. there are bean shaped organs. அந்த சிறுநீரகம் பார்க்கிறதுக்கு பீன்ஸில் உள்ள விதைகள் போன்ற அமைப்பில் உள்ளது. the kidneys purify blood by filtering excess water and toxins. உடம்பில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துறது முதல் வேலை. சிறுநீரகம் உள்ள ஃபர்ஸ்ட் வேலை வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. பிறகு உடம்பில் உள்ள அதிகமான தண்ணீர் அளவு இருந்தாலும் தேவையில்லை தண்ணிகளை வெளியே அனுப்புகிறது. உடம்பில் தேவையில்லாத நச்சு பொருட்கள் இருந்தாலும் அவைகளையும் வெளியேற்றுகிறது. இப்போ நம்ம படிச்சோம்ல, அதுல இருந்து சில ஆர்கன்ஸ் அதோட வேலைகளையும் கொடுத்துருக்காங்க. நம்ம எதை சரியானதுன்னு பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், pair of spongy sac. இந்த ஸ்பாஞ்சி sac எந்த ஆர்கன்ஸோட மேட்ச் ஆகுது பார்க்கலாமா? இதை நீங்க ரஃப் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதோட ஆன்சர் சொல்றேன். ஸ்பாஞ்ச், pair of sponge வந்து lungs. செகண்ட் ஒன், J-shaped bag. எந்த ஆர்கன்ஸ் வந்து J ஷேப்பான ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுல இருந்து என்ன ஆன்சர் வரும்? ஸ்டொமக். நம்பர் 3, filters excess water. எந்த ஆர்கன்ஸ் வந்து உடம்புல தேவைக்கு அதிகமான தண்ணியை வெளியே அனுப்புகிறது. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன ஆர்கன்ஸ் வரும்? கிட்னி. நம்பர் 4, command center.
இந்த ஆர்கன்ஸ்ல எந்த ஆர்கன்ஸ் வந்து தேவையான அது மைய பகுதியா இந்த ஆர்கன்ஸ்ல இது சொல்லப்படுகிறது. பிரெயின். நம்பர் 5 வந்து பம்ப்ஸ் blood. எந்த ஆர்கன்ஸ் வந்து உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் பிளட்டை பம்ப் செய்யப்படுகிறது. இப்போ நம்ம படிச்சோம்ல ஹார்ட். நம்ம அடுத்தது போன்ஸ் அண்ட் மசில்ஸ் பத்தி பார்க்க போறோம். போன்ஸ் மசில்ஸ் தான் எலும்புகளும் தசைகளும். அது எப்படி நம்ம செயல்படுது என்னன்னு பார்க்குறோம். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். நமது உடல் வந்து எலும்புகளாலும் தசைகளாலும் ஆனது. எலும்புனா நமக்கு தெரியும். ஃப்ரெஷ் யுவர் அப்பர் ஆர்ம். நம்ம கையை எப்படி தொட்டு பார்க்கும்போது கடினமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து எலும்பாகவும் மெதுவாக இருக்குல்ல இலசாக இருக்கக்கூடிய பகுதி சதையாகவும் இருக்குது. The portions that feel hard to touch in the bone. The portion that feel soft to touch is the muscles. அப்படி தொட்டு பார்க்கும்போது மிக மிருதுவாக இருக்கக்கூடிய பகுதி வந்து தசையாகவும் சொல்கிறோம். The bones give us shape. நம்ம உடம்பு வந்து எலும்பால ஆன ஒரு பகுதி ஆகும். They are the frame for our body. நம்ம உடம்பு முழுவதுமே எலும்பாக தான் இருக்குது. இல்லைன்னா அப்படி எலும்பு இல்லைன்னு வச்சுக்கூடா இப்படி சுருங்கி ஒரு மாதிரி தசையெல்லாம் சுருங்கின மாதிரி இருக்கும். And allows us to jump, run or just lie down. எலும்பு இருக்கிறனால தான் நம்ம வளைய முடியுது, துணிய முடியுது, நிமிர முடியுது, ஓட முடியுது. எல்லா வேலைக்கும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? எலும்பு. அந்த எலும்பு வந்து தசையால் மூடி இருக்கு. Bones also protect the internal parts of the body. உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் எலும்பு இருக்கனால அது எலும்பும் தசையும் சேர்ந்து மூடி இருக்குது. Muscles are the soft parts that cover our bones. அந்த போன்ஸை வந்து மசில்னா தசைகள். எலும்பு மட்டும் இருந்தால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால எலும்பு வந்து தசையால் அப்படி மூடி இருக்குது. They help us to move different parts of our body by tightening or loosening like a rubber band. எப்படி ரப்பர் பேண்ட் வளையக்கூடிய தன்மை இருக்குதோ அதே போல நம்ம எலும்பு வந்து வளைஞ்சி விரிஞ்சி சுருங்கூட தன்மை எலும்புக்கு இருக்குது. In order to maintain healthy bones. அப்படி நம்ம மிகவும் நம்மளுக்கு தேவையான அந்த எலும்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கணும்னா we need to have healthy food. நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். Such as milk, cheese and eggs. அந்த சத்தான உணவு எதுலெல்லாம் இருக்குது? பால், முட்டை இதெல்லாம் இருக்குது. For strong muscles. ஸ்ட்ராங் மசில்ஸ் என்னது? நல்ல வலுவான ஆரோக்கியமான சதைகள் இதெல்லாம் வேணும்னா we need to exercise and stay active. ஒரே இடத்துல உட்காந்துருந்தா நம்மளும் சோம்பேறியாக சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கோம். டெய்லி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்டே ஆக்டிவ். நம்ம ஆக்டிவாக இருக்கோம்னா எலும்பு தசைகள்லாம் நல்லா சுறுசுறுப்பாக செயல்படும். இப்போ அடுத்து பார்ப்போம். Babies are born with 300 bones. குழந்தைங்க பிறக்கும்போது முதல்ல 300 எலும்புகள் இருக்குமா. But by adulthood the number is reduced in 206. குழந்தைங்க வளர வளர அது வந்து தேய தொடங்கி கடைசியாக நம்ம பெரியவங்களா இருக்கும்போது 206 எலும்பு. மனித உடம்புல எத்தனை எலும்பு இருக்கும்? 206 எலும்பு இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 17 muscles are functioning while smile at 43 while flowing. நம்ம ஒரு வாட்டி சிரிக்கும் போதும் நம்ம அதனால தான் சிரிக்கணும். ரொம்ப சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சிரிக்கும் போது நம்ம தசைகள் எல்லாம் விரிவடைந்து 17 தடவை விரிவடைந்து சிரிச்சிருக்குதான். ஸோ ஸ்மைல் அண்ட் சேவ் ஆங்க்ரி. நம்ம எவ்வளோ சிரிக்கிறோமோ கோபத்தை குறைச்சிட்டு சிரிக்கும்போது நம்ம தசைகள் எல்லாம் வலுவூட்டும். லெட் அஸ் டேக் கேர். இப்போ என்னன்னு கவனிங்க. பிரெயின் வந்து என்ன பண்ணுது? ஸ்லீப் ஃபார் 8 hours. பிரெயினுக்கு 8 hours தேவையான, அதனால தான் நைட் நம்ம தூங்குறோம். தூங்கும்போது தேவையான ரெஸ்ட் கிடைக்கும். ஹார்ட் அவாய்ட் ஃபேட்டி ஃபுட். ஹார்ட் அவாய்ட் ஃபேட்டி ஃபுட்னா தேவையில்லாத நம்ம ஜீரணம் ஆகாத தேவையான சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸ்டொமக் ஈட் ஹெல்த்தி ஃபுட் ஆன் டைம். வயிறுக்கு தேவையான எதுக்கு கரெக்டாக காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், மதியம் சோறு சாப்பிட்றோம், தேவையான அளவுக்கு சாப்பிட்டு கரெக்டாக வச்சுக்கணும். கிட்னி ட்ரிங்க் மோர் வாட்டர். தேவையான கிட்னி சிறுநீரகம் அது என்ன பண்ணால் நமக்கு தேவையான அளவு தண்ணியை எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்து வச்சுருக்கோம். போன்ஸ் அண்ட் மசில்ஸ் எலும்பு தசைகளும் நம்மளுக்கு தெரியும். அந்த எலும்பு தசையும்
நல்ல ஆக்டிவா இருக்கணும்னா எக்ஸசைஸ் ரெகுலர்லி, டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்து நம்ம படிச்சது பத்தி பார்ப்போம். The human body has more than 600 muscles. உங்களுக்கு மசில்ஸ் போன் பத்தி படிச்சோம்ல, அதுல மசில்ஸ் வந்து நம்ம மனுஷ உடம்புல எவ்வளவு மசில்ஸ் இருக்கோ 600 மசில்ஸ் இருக்கும். The longest bone is thigh bone. போன் நம்ம உடம்புல இருக்கிற மிகப்பெரிய போன் எலும்பு எங்க, நீளமான எலும்பு எங்க இருக்குதுன்னா இந்த தொடை பகுதியில் இருக்குல்ல அந்த எலும்பு தான் மிக நீளமான எலும்பு. The smallest bone is stapes in ear. காது பகுதியில் உள்ள அந்த இப்படி வளையிற சின்ன எலும்பு இருக்குது, அதுதான் மிக சின்ன எலும்பு. The longest muscles is in the thigh. அதே போல தசைகள்லையும் மிக ரொம்ப பெருசானது எது, நீளமானது எதுன்னா தொடை பகுதியில் உள்ள பகுதியாகும். சரி, அடுத்தது இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னா வெளி உறுப்புகள். ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருக்கோம், உள்ளுறுப்புகள் படிச்சா வெளி உறுப்புகள் படிச்சிருக்கோம். இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டீத் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். பற்களும் அதனோட வேற விதமான பற்களை பற்றி பார்க்கலாம். The teeth are the hardest part in our body. நம்ம உடம்புல ரொம்ப கடினமான பற்கள் கடினமான ஒரு பகுதி வந்து பற்கள் தான். பல்லு இருந்தால் நம்மளுக்கு அடிக்க முடியும், எல்லாருக்கும் பண்ண முடியும். They are helpful for cutting and chewing the food. நம்ம சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்புக்கு சக்தியே கிடைக்கும். அந்த சாப்பாடு வாய் வழியாக போகுது, பற்களை அரைச்சி அதை மென்று சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வரும். The teeth are found inside our mouth. பல் வந்து வெளியில இருந்தால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்குல்ல, அதனால பற்கள் வந்து எது உள்ள அமைஞ்சிருக்கு, வாய்க்கு உள்ளதான் பற்கள் இருக்கு. சரி, இப்போ நம்ம பல்லில் எத்தனை விதமான பற்கள் இருக்குன்னு பார்ப்போம். We develop 2 sets of teeth in our lifetime. நம்ம நம்ம வாழ்க்கை முறையில் வந்து பற்கள் வந்து 2 தடவையா நம்மளுக்கு வளரும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மில்க் டீத். மில்க் டீத்னா பால் பற்கள். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பிறந்த உடனே பல் இருக்குமா, இருக்காது, இல்லை. எப்போ வளர தொடங்கும்? The first set of teeth starts to develop from the age of 6 months. குழந்தை பாப்பா எல்லாம் பிறந்து 6 மாசத்துக்கு அப்புறமா தான் பற்கள் வளர தொடங்கும். அந்த பல்ல தான் என்ன சொல்லுவோம், பால் பற்கள். They are called milk teeth and they are 20 in number. அந்த milk teeth 20 பல் இருக்குமா, ஒன்று 6 மாசத்துல 20 கிடையாது, கவனிங்க. At the age of 6 or 7, the second set of teeth grow after milk teeth fall. 6லேருந்து 7 வயசு வரைக்கும் அந்த 20 பல் அப்படி இருக்கும். 6லேருந்து 7 வயசுக்குள்ள பல்லு விழுந்துடும். விழுந்துட்டு வளரக்கூடிய பற்களை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 2 பெர்மனன்ட் டீத். அப்படி விழுந்துட்டு முளைக்கக்கூடிய பற்கள் தான் நிலையான பற்கள். அப்போ எத்தனை விதமான பற்கள் இருக்கு? மில்க் டீத் ஒன்று, நம்ம இதில் 2 விதமான பற்கள், மில்க் டீத் ஒன்று, பெர்மனன்ட் டீத். ஸோ இப்போ பெர்மனன்ட் டீத் பற்றி பார்க்கலாம். செகண்ட் செட் ஆஃப் டீத் ஆர் கால்ட் பெர்மனன்ட் டீத். பெர்மனன்ட்னா நிலையான பற்கள். There are 4 types of teeth. அந்த செகண்ட் விழுந்து முளைச்ச பெர்மனன்ட் டீத்லேயே 4 விதமான பற்கள் இருக்கு. தமிழில் இந்த கோரை பல்லு இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்றது 4 விதமான பற்கள்னு சொல்லுவோம். Incisors, canines, premolars and molars. அப்படி 4 விதமான பற்கள் இருக்கு. If permanent teeth fall, we cannot grow one more set of teeth. So it is important to take care of our teeth. இப்படி நம்ம எல்லாத்துக்கும் தேவையான இந்த பற்களை நம்ம கவனமாக பாதுகாக்கணும். There are 32 permanent teeth. இப்போ நம்ம எல்லாம் விழுந்து முளைக்கும், ஒரு பற்கள் நடுவில் விழுந்து முளைக்கும். அப்படி விழுந்து கடைசியாக நம்ம இருக்கக்கூடிய பற்கள் 32 பற்கள். இதை கவனமாக கவனிச்சோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் பற்களை நல்ல கவனமாக பாதுகாக்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த். ஓரல் ஹெல்த்னா வாய் பொறுத்தா எப்படி இந்த பற்களை விட சுத்தமாக இருக்கணும்னா அது பாதுகாத்துருக்க மேலே அந்த வாய் எப்படி இருக்கணும். As we learn, it is important to take care of our teeth and also our mouth. இப்படிப்பட்ட பற்களை பாதுகாக்கும் போது வாய்க்கும் நம்ம முக்கியமாக ஆரோக்கியம் கொடுக்கணும். If you do not care of your mouth and teeth, you will have problems with eating and speaking. அப்படி இந்த பற்களை நம்ம சரியாக கவனிக்காம கேர் எடுக்காம இருந்தோம்னா நம்ம பேசும்போதும் பிரச்சனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது ஹெல்த்தி மவுத். மவுத்னா வாய், ஹெல்த்தினா ஆரோக்கியமாக அந்த வாய் இருக்கணும்னா என்ன பண்ணணும்.
It is important to take care of our teeth and mouth. பற்களையும் வாயையும் நம்ம கவனமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் எடுத்து பார்த்துக்கணும். Brushing teeth, eating healthy food and regular dental checkup keep us healthy. என்ன பண்ணா டெய்லி பிரஷ் பண்ணணும். மார்னிங் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிடையாது. தூங்கி எழுந்தோன்னா மார்னிங் ஒரு நாளைக்கு 2 வாட்டி பிரஷ் பண்ணணும். அப்புறமா ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட்டு தேவையான நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். சும்மா அந்த சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா பற்கள் இதாகும். அதே மாதிரி செக்கப் டென்டல் பல் டாக்டர்கிட்ட தான் போய் செக்கப் பண்ணி ஆரோக்கியமான பற்கள் இருக்கிற ஹெல்த்தியாக காப்பாற்றிக்கணும். We should brush our teeth twice a day. Twice a dayனா 2 தடவை. காலையில் எழுந்தது நைட்டு படுக்கும் போதும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ண வாயை வருவோம். Foods for healthy mouth and teeth. Food for அந்த ஆரோக்கியமான பற்களுக்கு வாய்க்கு என்னென்ன தேவையானதெல்லாம் சாப்பிடலாம் போடுறோம். Take plenty of fruits, vegetables and dairy products. Dairy productsனா பாலில் செய்யக்கூடிய அந்த கொழுப்பு சம்பந்தமான அந்த பொருட்கள் காய்கறிகள் இதெல்லாம் அதிகம் சாப்பிடணும். Drink water or milk instead of sugar juices. இப்போ நிறைய சர்க்கரை எல்லாம் போட்டு அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிறத விட நிறைய தண்ணி இல்லை பால் அப்படி குடிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனா என்னாவும் நல்ல ஆரோக்கியமான பற்களும் வாய் நமக்கு இருக்கும். அடுத்தது eat candy, cake and ice cream as less as possible. நிறைய தேவையில்லாமல் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றதை குறைச்சிட்டு மற்ற இந்த பால் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பற்களுக்கும் வாய்க்கும் ரொம்ப நன்மையாக இருக்கும். அடுத்தது இப்படி தேவையான அந்த பல்லு எவ்வளோ முக்கியமானது நம்மளுக்கு. இந்த பற்களையும் டேக்கிங் ஹேர் ஆஃப் மவுத் அண்ட் டீத் இப்படிப்பட்ட பற்களையும் வாயையும் நம்ம எப்படி கவனமாக பாதுகாத்துக்கிறோம்னு பார்க்க போகிறோம். சேஞ்ச் டூத் பிரஷ் ஒன்ஸ் இன் எவ்ரி 3 months. எல்லாரும் எப்படி செய்கிறீங்களா? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி டூத் ப்ரஷ்ஷை நம்ம மாற்றணும். இதுங்களா? அவாய்ட் ஸ்டிக்கி ஃபுட்டு தேவையில்லாத கொழுப்பான பசுபான அந்த தன்மையான ஃபுட்டுங்களை அவாய்ட் பண்ணணும். Brush twice a day after getting up and before getting to bed. காலையில் எழுந்ததும் பல் தேய்க்கணும். ஃபஸ்ட்டு சொன்னேன்லாம்ல காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணணும். அதே போல் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிடலாம். Rinse your mouth with water every time after you eat. எப்போ சாப்பிடும் போதும் வாயை நல்லா கொப்பளிச்சு சாப்பிட்டு செஞ்சிருவீங்களா? அதை சாப்பிட்ட எப்போ நம்ம சாப்பிட்றோமோ ஒரு முறை சாப்பிடும் போதும் நல்லா வாயை கொப்பளிச்சு. ஏன் வாயை கொப்பளிக்கிறோன்னா அந்த பற்களுக்குள்ள சின்ன சின்ன துகள்களால் சாப்பிட்டு எச்சி இருக்கும். அதில் திரும்பி வரும். அதனால புழுவெல்லாம் இதாகும். அதனால காணும். அடுத்தது நீம் டூத் பிரஷ். நீம்னா என்னது? வேப்ப இலைகள். வேப்ப மரத்தை பட்டை இலைகள்லாம் வச்சு முதல்ல பழைய காலத்தில் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பற்களை பாதுகாக்க முடியும். இங்கே இருக்கு பாருங்க. இதான் வேப்ப குச்சி. இப்போ அதை யாரும் யூஸ் பண்ணுறதுல எல்லாரும் ப்ரெஷ்ஷு தான் இருந்தாலும் அந்த பழசை மறக்காம போட்டுருக்காங்க. Researchers believe that use of neem toothbrushes is the reason behind the bright smile and healthy teeth of Indian villages. கிராமத்துல இப்பவும் பார்க்கலாம். உங்கள் பாட்டி வீட்டுக்கு ஆய் வீட்டுக்குலாம் போயிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னதான் ப்ரஷ் இருந்தாலும் வேப்பங்குச்சி உடச்சிட்டு நல்ல லைட்டாக ப்ரஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வேப்பங்குச்சியில் அதில் இந்த சின்ன சின்ன கிருமிகள் அழிக்கக்கூடிய நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. Indians traditionally chew new twigs to keep their gums and teeth healthy. அந்த ட்ரிக்ஸ்னால சின்ன குச்சிங்க அந்த வேப்ப மரத்தில் இருக்கிறது அந்த குச்சியை உடைச்சி அதை சூ பண்ணி அப்படி கடிச்சு அப்படி முழுகக்கூடாது. நல்லா சூ பண்ணி சாக்லேட்லாம் கடிச்சு சாப்பிட்றது அதே மாதிரி கடிச்சு அந்த பல் இடுப்பில் தேய்க்கும் போது நல்ல ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான இதுவும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸசைஸை பாருங்க. சும்மா உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Try to answer. Take the food that are good for your teeth. எதெல்லாம் சாப்பிட்டா பல்லுக்கு நல்லா இருக்கும். Across the food that are bad for your teeth. எதெல்லாம் சாப்பிட்டா பல்லுக்கு கெட்டது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லது, சாக்லேட் இல்லை. அது மாதிரி இந்த எக்ஸசைஸை நீங்கள் பார்த்து வீடியோவில் பார்த்து ரஃப் நோட்டில் இதை டிக் பண்ணி அனுப்புவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். கவனிங்கம்மா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? குட் டச் அண்ட் பேட் டச், டோன்ட் டச். எதை நம்ம தொடர்றது தான். டச்னா தொடுறது. இதை பார்க்க போகிறோம். குட் டச் அண்ட் பேட் டச் ஆர் த வேர்ட்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் வாட் டச் இஸ் ஓகே
and what is not okay. இப்போ என்னன்னா good touch bad touch இதுல வந்து எது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்ல சரி ஓகேடா இப்போ அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டு என்ன சொல்லலாம் ஓகே வைக்க விட்டுறா அப்படி வேற யாராவது பண்ணா நம்மளுக்கே பேட் டச் இருந்தா என்ன பண்ணணும் நாட் ஓகே நம்மளுக்கு திருப்தி இருக்காது இதுன்னு அதை பற்றி பார்க்குறோம். This help us to understand when to tell a safe person about bad touch and ask for help. ஒரு நல்ல ஒரு டச்சா நல்ல ஒரு பழக்கம் நம்ம நினைச்சோம்னா தொடுதல்னா நம்மளுக்கு சேஃப் பயம் இருக்காது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுவே கெட்ட டச்சா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பயம் வரும் தேவையில்லாமல் யாராவது தொட்டாங்கன்னா நம்மளுக்கு பயம் இருக்கும். Good touch is a touch that care of us or makes us feel safe. தான் குட் டச் நல்ல தொடுறது நம்மளுக்கு பயம் இருக்காது நல்ல சேஃப்டியாக இருக்கும். Bad touch is any touch that we do not want or makes us feel scared. Let us learn how to keep ourselves safe. இப்போ பயம் அந்த மாதிரி பயங்கர இது வந்து பேட் டச்சாக இருக்கும். இப்போ பார்ப்போம் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு குட் டச். குட் டச்சில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேரண்ட்ஸ் ஹக் அண்ட் கிசர். இப்போ வீட்டில் இருந்த அப்பா வந்து அம்மா அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்லடா நல்லது நம்ம என்ன செய்யலாம் கட்டி பிடிச்சி இப்படி முத்தம் கொடுத்தா வந்து அது குட் டச் தான். ஃபாதர் பேட்ஸ் யூ ஆன் த ஹெட். அப்போ அப்பா வந்து என்ன நல்லது செய்யட்டா பரவாயில்லடா நல்லா பண்ணுறேடா அப்படி தட்டி கொடுக்குறதும் குட் டச். ஃப்ரெண்ட்லி ஹக்ஸ் பை ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஃபேமிலி ரொம்ப நெருங்கின நண்பர்கள் சொந்தக்காரங்க வராங்கன்னா பரவாயில்ல வாடா இப்படி நம்மளை கூப்பிட்டு அடைச்சிக்குவாங்களா அது நல்ல பழக்கம். ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் அப்படி முன்ன பேர் தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கை கொடுத்துக்கோ வாப்பா ரொம்ப நாளாக சொன்ன பார்த்து அந்த மாதிரி பண்ணுறோம்ல இதெல்லாம் நல்ல பழக்கம். ஸோ அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு பேட் டச். பேட் டச்னா என்னது அதை பற்றி பார்க்கலாம். டச்சிங் த பட்டக்ஸ் அண்ட் அதர் ப்ரைவேட் பார்ட்ஸ். இப்போ நம்ம உடம்புல தெரியாத யாரோ வந்து பட்டக்ஸ் நம்ம பின்பக்கெல்லாம் தெரியும்ல இங்கே தட்டுறது நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பால அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தெரியாத ஒருத்தவங்க இந்த மாதிரி படத்தை பாருங்க பார்க்குறது அடிக்கிறது தேவையில்லாத இடத்துல பண்ணுறது தான் பேட் டச். ஹிட்டிங் ஸ்லாப்பிங் ஸ்பிட்டிங் இப்படி துப்புறது அதெல்லாம் கெட்ட பழக்கம் தான் நம்மளுக்கே தெரியும். புஷ்ஷிங் ஆர் பஞ்சிங் கிஸ்ஸிங் குத்துறது தேவையில்லாத வெளியிருந்து யாரோ ஒருத்தர் வர அப்படி கட்டி பிடிச்சிட்டு பண்ணுறது அதெல்லாம் பேட் டச். ஆக்டிவிட்டீஸ் தட் மேக் you feel scared or nervous or ashamed. அதே போல் இந்த படத்தை பாருங்க நம்மளுக்கு தேவையில்லாம அடுத்த அந்த ரோட்டில் யாராவது தெரியாத ஒருத்தர் போகிறார் நம்ம மேலே கை வச்சு அவரை வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஏன் பயம் வரும்னா அவர் நம்ம அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத இடத்த தொடும்போது வர பயமும் தான். டர்ட்டி டாக் அண்ட் டர்ட்டி பிக்சர்ஸ். கெட்ட அசிங்கமான அந்த படத்தை காமிக்கிறது பார்த்துக்கோல பாருடா கெட்ட வார்த்தைகளை பேசுறது இதுவும் பேட் டச் தான். My body is my bone. I never allow other to misuse it. நம்ம உடம்பு வந்து நம்மளோடது அது தேவையில்லாம அடுத்தவங்க யாரும் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. Never be afraid to shout and say don't touch me. தேவையில்லாமல் யாராவது நம்மளை தொட வந்தாலும் என்ன பண்ணாலும் டோன்ட் டச் நான் தொடாத. ஏன்னா நம்ம உடம்பு நம்மளுக்கு சொந்தமானது நம்மளை தேவையில்லாமல் யாரும் நம்ம மேலே தொடக்கூடாது. இட் இஸ் நெவர் யுவர் ஃபால்ட். ஓகேவா இந்த பிக்சரை பாருங்கம்மா. இஃப் யூ ரிசீவ் எ பேட் டச் யூ மஸ்ட் தேவையில்லை சே டோன்ட் டச் இன் எ லவ் வாய்ஸ். நம்ம வீட்டில் அப்பாலாம் பார்த்தே எனக்கு தொடாதுன்னு கத்துவோமா இல்லை தேவையில்லாமல் யாராவது நம்ம டோன்ட் டச் என்ன தொடாதீங்க அப்படி கத்துறோம். லீவ் த ஸ்பாட் குயிக்லி அப்படி அந்த தேவையில்லாம சந்தோஷத்தில் அப்படின்னா வந்ததுன்னா அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக போயிடணும். டெல் எல்டர்ஸ் லைக் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் டில் யூ கெட் ஹெல்ப். அதை பற்றி தேவையில்லை அப்படி எனக்கு தயக்கமாக இருக்குது எங்கள் குழந்தைங்க என்ன வீட்டில் அப்பா அம்மா சொல்லலாம் தேவையில்லை வெளியில் போனால் காலையில் எப்படி பண்ணால் அது மாதிரிலாம் சொல்லலாம். நம்பர் 1 கவனிமா பிக் அவுட் த ஓட் ஒன். இது 4 ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஆட் ஒன் அதில் வந்து ஒன்று மட்டும் தனியாக இருக்கும் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் வேணா சொல்லி தருவேன் என்னன்னு. ஹார்ட் லெக்ஸ் பிரெயின் கிட்னி 4 உறுப்புல 3 ஒன்றா இருக்கும் ஒன்று மட்டும் தனியாக இருக்கும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட்டு லெக்ஸு பிரெயின் கிட்னி இதில் இன்டர்னல் ஆர்கனும் இருக்குது எக்ஸ்டர்னல் ஆர்கனும் இருக்குது. இதில் ஒன்று மட்டும் தனியாக இருக்குது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆன்சர்
Legs. Very good. So the answer என்ன வரும்? Legs. So second one நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிக்கணும். Eyes, ears, fingers, lungs. இதுல ஒன்று மட்டும் டிஃபரெண்டா இருக்கு, அது என்ன நீங்க சர்க்கிள் பண்ணி காட்டணும். And number 3, forebrain, midbrain, hindbrain, nerves. 4 இருக்கு, அதுல ஒன்று வந்து டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து கவனிக்குமா, complete the figure with the words given in the bracket. Kissing on the mouth, grandparents loud, hitting the buttocks, part of bed and head, parents hug and kisses, showing our picture. இதுல வந்து எது bird touch, foot touchனு நீங்க அந்த bracketல fill பண்ணி எனக்கு அனுப்பணும். Find the answers from the clues and circle the words. கவனிங்க, இப்போ இங்க ஒரு கட்டமா பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. இதுல நீங்க கண்டுபிடிச்சி மேல கொஸ்டின் இருக்கும், திறந்து பாருங்க. அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னது? உள்ளுறுப்புகள். உள்ளுறுப்புகள் என்ன? ஹார்ட். இந்த படம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, HEART, ஹார்ட். இதே மாதிரி மீதி 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் இது உள்ள இருக்குது. நீங்க என்ன பண்ணணும், ரஃப் நோட்ல இந்த பாக்ஸ் மாதிரி கட்டத்தை போட்டுட்டு இதுக்கு ஆன்சரை எழுதி அனுப்பணும். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? செகண்ட் ஒன், ஆர்கன்ஸ் தட் ஹெல்ப் us to breathe. நம்ம சுவாசிக்கிறதுக்கு எது உதவுது? இதை படிச்சுட்டு ஆன்சர் உள்ள இருக்கும். தேர்ட், an organ removing waste from our body. உடம்புல இருந்து வேஸ்டான எது படிச்சோம், எக்ஸ்ட்ரா தண்ணி தெரியலாம் வெளியே அனுப்புறது எது, அந்த பார்ட்ஸ் எடுக்கணும். Unfair and unhealthy touch அப்படின்னா என்னதுன்னு பண்ணோம். Everyday we should drink more. Everyday we should drink more. ஒரு நாளைக்கு தேவையான நம்ம எது குடிப்போம்னு ஆன்சர் அதில் இருக்கும். மில்கா, ஜூஸா, வாட்டரா என்னன்னு நீங்க பார்க்கணும். ஸோ இது வந்து அந்த ரஃப் நோட்ல இது மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்க எழுதி எனக்கு அனுப்பணும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க, இதுக்கு ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த லெசன் புக்ஸில் வருது, இதை படித்து பார்த்து சே எஸ் ஆர் நோ நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எது சரி எது தவறுன்னு எடுத்துக்கோங்க. ஹெட், ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் ஆர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இந்த சென்டென்ஸ் சரியா? ஹெட், ஹேண்டு, தலை, கை, கால் இதெல்லாம் உள்ளுறுப்புகளா? நோ. அப்போ அந்த சென்டென்ஸ் என்னது? ஃபால்ஸ்னு சொன்னோம். அதே மாதிரி அடுத்து நான் சொல்ல மாட்டேன், ஆன்சரை நீங்களே படிச்சு எழுதுங்க. செகண்ட் ஒன், ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். தேர்ட், மசில்ஸ் ஆர் த சாஃப்ட் பார்ட்ஸ் தட் கவர் அவர் போன்ஸ். ஃபோர்த், brush your teeth once a day. Number 5th, father patting you on your head is a good touch. இதை படிச்சிருக்கோம், இது லெசன்ல வருது, நீங்க கவனமா கவனிச்சு இதை சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதிருங்க. அடுத்தது, choose the correct answer. இதுவும் அப்படிதான், ஆன்சர் 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டானதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். Dash is the commanding center of our body. நம்ம ஏற்கனவே லெசனில் பார்த்தோம், பிரெயின் பற்றி படிக்கும்போது ஞாபகம் இருக்குதா? அந்த பிரெயின் வந்து கட்டளை மையம். நம்ம உடம்புல எதாவது வேலை செய்யணும்னா அந்த பிரெயின் தான் இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லும். இதுக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? பிரெயின். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், இதையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. செகண்ட் ஒன், ஃபுட் இஸ் கன்வெர்டட் டு எனர்ஜி இன் த. எங்கே ஃபுட்டு போனால் அது சாப்பிட்ற சாப்பாடு கன்வெர்ட் ஆகி மாறி என்ன சக்தியாக கிடைக்குது? ஸ்டொமக். ஸோ கரெக்ட் ஆன்சர். எவ்ரிடே வி ஷுட் பிரஷ் அவர் டீத். இப்போ பற்களை பற்றி படிக்கும்போது சொன்னேன், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம பல்லு தேய்க்கணும்? 2 times. ஓகேயா? At the number 4, good touch is a fair and dash touching. Good touch வந்து unhealthy-ஆ, bad-ஆ, safe, unsafe-ஆ, healthy வருமா? Good touch-னால ஆரோக்கியமான healthy touch வரும். அடுத்து, drink a lot of oil. daily oil நிறைய குடிக்கணுமா? இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும், சொல்லுங்க பாப்போம். ஃபிஃப்த்தோட ஆன்சர் water is a everyday. Very good. Next கவனிங்க, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். இது வந்து நம்ம ஆன்சர் வந்து இது நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து புக்ஸில் அந்த லெசனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் நடத்தும்போது லெசனை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சும்மா சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2
இதோட ஆன்சர். நேம் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னது? உள்ளுறுப்புகள். உள்ளுறுப்புகள் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். ஸோ சொல்லுங்க பாப்பா, நீங்களே சொல்லி எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின்? பிரெயின் மூளையோட வேலை, மெயின் வேலை கமாண்டிங் ஆஃப் சென்டர். அது வந்து வேலைங்களோட எல்லா வேலையும் செய்ய சொல்றது மூளை. அந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது வந்து இங்கே புக்கில் அந்த ஆன்சர் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஓகேயா? மிஸ் சொல்கிறேன். இதுவரை மிஸ் நடத்தின லெசன்லாம் புரிஞ்சிருந்ததா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கொடுத்த எக்ஸசைஸ் இருக்குது, அதோட ஆன்சரை எனக்கு எடுத்து வீடியோ கால் அனுப்புங்க.